அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம வீட்டிலேயே செஞ்ச மோசரல்லா சீஸை வச்சு ஒரு ஸ்டஃப்டு ஐட்டம் தாங்க. இது நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்டஃப்டு பூரின்பாங்க. இத்தாலியில் இதோட பேர் ஃப்ரைடு பீட்சா. இது ரெண்டு விதமாக செய்ய போகிறோம். ஒன்று க்ரீன் சாஸ் வச்சு, ஒன்று ரெட் சாஸை வச்சு. இது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஈஸ்ட் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் பால் எடுத்துங்க, அதாவது 6 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுருவோம். இந்த ஈஸ்ட் அந்த ஜீனியை சாப்பிட்டுட்டு நல்லா பெருகி நல்லா நொதிச்சு இருக்கும். அந்த பதத்துக்கு வரணும். அதுக்குனால 10 நிமிஷம் மூடி அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சூப்பராக ஈஸ்ட் கரைஞ்சிட்டு நல்லா நொதிச்சு இருக்குது. நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஈஸ்ட் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவோட ஈஸ்ட் நல்லா கலக்கணும், அப்போ தான் நல்லா புளிச்சு உப்பிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் அதோட தளர்வான மாவாக பிசைய போகிறோம். எப்போதும் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, அப்போ தான் நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு அது வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இவ்வளோ தளர்வாக இருந்தால் தான் நம்ம பொரிக்கும் போது அந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவு திரும்ப உருட்டி நல்லா மூடி போட்டு மூடி 2 மணி நேரம் வைக்க போகிறோம். இப்போ 2 மணி நேரம் வைக்கும் போது இந்த மாவு டபுளாக உப்பி இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு மூடி 2 மணி நேரம் வைக்கிறோம். 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் 100 கிராம் மோசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இந்த சீஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சது தாங்க. இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நல்லா துருவி எடுத்துங்க. துருவும் போது எவ்வளோ உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இப்படி வந்தாலே நம்மளுடைய சீஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் துருவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சாஸ் செய்ய போகிறோம். ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துங்க. ஒரே ஒரு பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த சாஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொரன்னு நுணுக்கி எடுத்துக்கலாம். கொரன்னு நுணுக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். நம்மளுடைய க்ரீன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்துருச்சுன்னா நம்மளுடைய ரெட் சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுடைய ரெட் சாஸும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரெடி ஆகிட்டு அடுத்தது ஒரு முட்டை வேக வச்சு அது மேலே உள்ள ஓடை மட்டும் நான் உரிச்சு வச்சுருக்கேன். இதுமாரி ஒரு ஸ்லைசர் மூலம் அது சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது அந்த பீட்சாக்குள்ளே வைக்கிறதுக்காக. மாவு 2 மணி நேரம் ஆச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உப்பிட்டு இருக்குது, எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது 3 பகுதியாக நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம். எல்லா மாவையும் உருட்டி எடுத்த பிறகு அந்த மாவை எடுத்து ஓரங்களெல்லாம் மடித்து விட்டு வட்ட வடிவத்துக்கு மாற்றிடணும். அப்படி வட்ட வடிவுக்கு மாற்றினா தான் நம்மளுக்கு தட்டும்போது ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு பீட்சா கிடைக்கும். இதேமாரி நம்ம வட்ட வடிவுக்கு மாற்றியாச்சு. எல்லாத்தையும் நான் சப்பாத்தி கல் எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தி கல்லில் கடலெண்ணெய் விட்டு நல்லா தடவிடுங்க. நல்லா தடவின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து இதில் வச்சிடலாம். மாவை வச்சுட்டு கைகளாலே நல்லா தட்டி பெருசாக்குங்க. இது சப்பாத்தி மாதிரி மெலிசாக இருக்கக்கூடாது, அதோட கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. இது மாதிரி நல்லா தட்டி விட்ட பிறகு ரெட் சாஸ் எடுத்துக்கலாம். இது ஓரத்தில் படாத அளவுக்கு நல்லா தடவி விடுங்க. நமக்கு எவ்வளோ டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு தடவி விட்டுக்கலாம். இப்போ துருவின சீஸ் எடுத்து அதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தாங்க, எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டிலே பண்ணது. சேர்த்துட்டு அது மேலே திரும்ப சாஸை ஊற்றி விடுங்க. வெட்டி வச்சுருக்க முட்டை துண்டுகள் 2 இதில் சேர்த்துக்கலாம். 2த்தையும் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை இது மேலே கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. இப்படி ஊற்றும் போது அந்த முட்டையிலையும் சீஸ்லையும் சாஸ் கலந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஓரத்தை அப்படி இழுத்து மடித்து விட போகிறோம். மடிக்கும் போது கவனமாக மடிங்க. ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வரக்கூடாது. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு ஓரங்களை நல்லா அழுத்தி விடணும். ஸ்டஃபிங் வெளியில் வந்துடுச்சுன்னா பொரிக்கும் போது சரியாக பொரிக்க முடியாது. ஓரங்களை லைட்டாக இழுத்து விட்டு மடித்து விடுங்க. இந்த மாதிரி மெதுவாக விரல்களால் இழுத்து விட்டுட்டு இன்னொரு விரலால் அப்படியே மடித்து விடுங்க. இப்படி மடித்து விடும்போது அது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இன்னொன்று இதில் உள்ள எந்த ஸ்டஃபிங்கும் இதை விட்டு வெளியிலையும் வராதுங்க. இதுமாரி செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் செஞ்ச பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து இதை வச்சிடலாம். ரெட் சாஸ் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது க்ரீன் சாஸை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். மாவை இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தட்டி எடுத்த பிறகு
நம்ம க்ரீன் சாஸ் இது நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ ஓரங்களை படாத அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க. அடுத்தது நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான துருவன சீஸையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்ச முட்டை எடுத்துக்கலாம். இதில் 3 துண்டு முட்டை துண்டுகளை வச்சிங்க. 3 துண்டு வச்ச பிறகு இது மேலே முன்னாடி செஞ்ச மாதிரியே நம்ம க்ரீன் சாஸை அப்ளை பண்ண போகிறோம். இது அந்த சீஸுக்கும் முட்டைக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வச்ச பிறகு இப்போ ஓரங்களை இழுத்து விட்டு முன்னாடி மடித்த மாதிரியே மடிங்க. மடிச்சுட்டு ஓரத்தையும் மடித்து விட போகிறோம். முன்னாடி செஞ்ச அதே ப்ராசஸ் தாங்க பண்ணுறோம், ஆனால் க்ரீன் சாஸில் செய்கிறோம். இப்போ க்ரீன் சாஸில் செஞ்ச ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 3மே ரெடி பண்ணிட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு 1/2 லிட்டர் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரே ஒரு பீஸ் எடுத்து ரொம்ப கவனமாக உள்ளார போட்டுருங்க. போட்ட பிறகு இது உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வேகணும். அது மேலே எப்படி எண்ணெயை தெளித்து விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு அப்படியே திருப்பி விடலாம். திருப்பி விட்ட பிறகு இன்னொரு பக்கமும் நல்லா பொரிய விடுங்க. இது பொரியணும். உள்ளுக்குள்ளே உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்டான ஸ்டஃப்டு பூரி கிடைக்கும். அதாவது இட்டாலியன் ஸ்டைல் ஃப்ரைடு பீட்ஸா கிடைக்குங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய ஸ்டஃப்டு சீஸி பூரி ரெடி ஆகிடுச்சு. அதாவது இத்தாலியன் ஸ்டைல் ஃப்ரைடு பீட்ஸா ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் உள்ள சீஸ் எவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டிலே செஞ்ச சீஸ் தான். இதை பிச்சுட்டு இப்படி இழுக்கும் போது அது எவ்வளோ நேரம் நீண்டுகிட்டே வருதுங்கிறது நீங்களே பார்க்கலாம் வீடியோவில். அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. நம்ம வீட்லேயே மோசரல்லா சீஸ் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க.